ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச 2024 ஃபைட் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ண டி குகேஷ் அவர் வின் பண்ண அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டில் வந்து 4.64 crore டேக்ஸாக கட்டணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை வந்து நிறைய பேர் கரெக்டாக தப்பா அண்ட் இந்த ப்ரைஸ் அமௌண்ட் வந்து எப்படி டேக்ஸ் பண்ணுறாங்க, அது எப்படி டாக்ஸேஷனுக்குள்ளே வருது அப்படின்ற நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுற வீடியோ தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபைடில் இருக்கக்கூடிய அந்த மொத்த அமௌண்ட் என்ன அப்படின்ற இதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ ஃபைடில் வந்து பார்த்திங்கன்னா பூல் ப்ரைஸ் அமௌண்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குகேஷும் டிங்லிரனோ விளாண்டாங்களே அந்த அந்த சாம்பியன்ஷிப் அந்த மேட்ச்சில் 21 crore வந்து டோட்டல் ப்ரைஸ் அமௌண்ட். ஸோ அதில் ஒவ்வொரு மேட்ச் வின் பண்ணால் அதுக்கு 1.68 crore தந்துடுவாங்க. ஸோ வின் பண்ணாத மேட்ச் மீன்ஸ் ட்ரா ஆகக்கூடிய மேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டை வந்து ஈக்குவலாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டி குகேஷ் வந்து மூணு மேட்ச் வின் பண்ணியிருப்பார், டிங்லிரன் 2 மேட்ச் வின் பண்ணியிருப்பார். அண்டு மற்ற மேட்ச் அதாவது ட்ரா ஆன மேட்ச்சுக்கான அமௌண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க, பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டி குகேஷ் 11 crore அப்ராக்சிமேட்டாக அரௌண்ட் 11 crore இருப்பார், அதாவது 11.34. அண்ட் டிங்லிரன் வந்து பார்த்தீங்கன்னா 9.66 crore. சரி, இப்போ குகேஷ்க்கு கிடைச்ச அந்த அமௌண்ட் வந்து எப்படி கன்சிடர் பண்ணப்படுதுன்னா அது அவரோட இன்கம்மாக கன்சிடர் பண்ணப்படுது. சரிங்களா? ஸோ அப்போ இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் அப்படின்னா என்னது, நமக்கு அந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் தெரியும். ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிறது 2.5 lakhக்கு மேலே இருந்தால் 5%. அண்ட் ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 15 lakhக்கு மேலே அவங்களோட ஆனுவல் இன்கம் இருந்துச்சுன்னா அதுக்கு 30% டேக்ஸு. ஸோ அப்போ குகேஷ்க்கு கிடைச்ச அந்த 11 அந்த crore வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் இன்கம். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா 30% டேக்ஸ் ஸ்லாபில் வருது. சரி, இதை தாண்டி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஆஃப் 1961 மொத்தம் 2 செக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இந்த கேம்ஸ் பற்றி சொல்லுது. ஸோ அது என்னன்னா செக்ஷன் 194B. இந்த 194B வந்து குறிப்பிட்ட கேம்ஸ் எல்லாமே டிடிஎஸ்க்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். ஸோ அது என்னென்ன கேம்னா லாட்ரி, ஆன்லைன் கேமிங், அப்புறம் வந்து இந்த கிராஸ்வேர்ட் பசில்ஸ், குவிஸ் கேம் அப்படின்ட்டு சில கேம்ஸ் எல்லாம் வந்து இந்த டிடிஎஸ்க்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த பர்சன்டேஜ் சொல்லப்படல. பட் இன்னொரு செக்ஷன் 115BB அப்படின்ற செக்ஷனில் 30% டேக்ஸ் ஃபார் வின்னிங் கேம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதில் முக்கியமான பாயிண்ட் வந்து அந்த வின் பண்ணக்கூடிய தொகை 10,000க்கு மேலே இருந்துச்சுன்னா அதில் 30% பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 தெளிவாக சொல்லுது, இந்த கேம்ஸுக்கு இந்த டேக்ஸ் கண்டிப்பாக பிடிப்பாங்க. அதாவது கேம்ஸில் வரக்கூடிய அமௌண்ட், அதில் வின் பண்ணக்கூடிய அமௌண்ட் இஸ் டேக்ஸபிள். ஸோ ஆஸ் பர் ரூல், ஆஸ் பர் லா, குகேஷ் வந்து கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 30% வரதுனால அவர் வின் பண்ண அமௌண்ட்டில் வந்து 30% அப்ராக்சிமேட்டாக 3 crore வருது. அண்ட் சர்ச் சார்ஜஸ்லாம் போட்டால் ஒரு 4.64 crore வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ரூல் அவர் கண்டிப்பாக பே பண்ணும். பிகாஸ் அவர் ஹி ஹாஸ் ஏர்ன் சம் இன்கம், ஸோ ஹி ஹாஸ் டு பே. அண்ட் 18 வயசில் அவரோட நெட்ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா 21 கோடி. ஸோ இந்த கேம் வின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட நெட்ஒர்த் அரௌண்ட் 8 crore சம்திங். அண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சில பணம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவர் வின் பண்ண அமௌண்ட் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணும்போது 21 கோடி இருக்குது. ஸோ அவர் ஏர்ன் பண்ணுறாரு, ஹீ இஸ் டேக்ஸபிள். ஸோ ஆஸ் பர் ரூல் இது கண்டிப்பாக பண்ணும். ஸோ 18 வயசில் அவர்கிட்ட 21 கோடி நெட்ஒர்த் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்றத நாம் தான் கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வீடியோ, உங்களுக்கு இந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன் வீடியோ, நிறைய டீட்டெயில்ஸ் இருக்க மாதிரி வீடியோ கண்டிப்பாக இந்த டாக்ஸேஷனில் இருக்கக்கூடிய அந்த 2 செக்ஷன் சொன்ன பார்த்தீங்களா, அதை ஐபிபிஎஸ்சில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் அதனால் கேமிங்ஸில் எந்த செக்ஷன் வந்து இந்த இன்கம் டேக்ஸில் எந்த செக்ஷன் இது சொல்லுது அப்படின்னு கூட கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, 194B அண்ட் 115BB. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியினாலுமே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.